வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பூண்டு மிளகா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நான் இதை ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கை விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த உளுந்து வறுபடுற வாசம் நல்லாவே தெரியும். அப்படியே அது வாசம் வர வர லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்குன்னு இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்கு. இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். அடுத்து இதே கடாயில் 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே அடுப்பை சிம்லேயே வச்சு வருங்க. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டாதான் நல்லா அரைப்படவும் செய்யும், பவுடராக வரும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 கப் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு சேர்க்கணுன்ட்டு இல்லை, தோலோடையே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அந்த பூண்டில் இருக்க மாய்ஸ்சர் நல்லா போகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். பூண்டு ரொம்ப ஈஸியாக கரிஞ்சு போயிடும், அதனால் கை விடாமல் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்து இதே கடாயில் 15லேருந்து 20 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் மிளகாவை காம்போடு சேர்த்துக்கிறேன், இல்லாட்டி உள்ளே இருக்க விதையெல்லாம் கொட்டிடும். நம்ம வறுத்து முடித்ததுக்கப்புறமா காம்பை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா உடையிற அளவுக்கு வறுப்படணும், காஞ்ச மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து போட்டு வறுத்தாலே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ கருவேப்பிலை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி உடஞ்சி உதிருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் இப்போ மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துடுறேன். இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டிருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 மாதம் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் எதுவுமே சேர்க்காதனால சீக்கிரமாக கெட்டெல்லாம் போகாது. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த குட்டி இட்லியெல்லாம் மிளகா பொடியில் பெரட்டி கொடுப்போம், அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது செம்ம சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு ஃப்ளேவரும் அந்த மிளகாயோட காரமும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.